ஜோடி 18,200. எந்த ஊரில் நம்மளது? எந்த ஊர் நம்மளது? இப்போ எத்தனை குட்டி எடுத்துருக்குறோண்ணா? 50. ஜோடி எவ்வளோன்னு எடுத்துருக்கோம்? 18,200. 18,200 50 குட்டி எடுத்துருக்குறோம். பரவாயில்லைங்களா குட்டி? நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லாஸ்ட் வீக் கூடூர் சந்தையில் எடுத்த வீடியோ. கூடூர் சந்தையிலேருந்து தமிழ்நாட்டுக்கு நிறைய குட்டிகளை நம்ம எடுத்து அனுப்பணும். நேரமின்மையால் உடனே நம்ம போட முடியல. அதில் ஒரு சில குட்டிகளை நம்ம பார்க்கலாம். ఫ్రెండ్స్, ఇది గూడూరు సంతలో ఎత్తిన వీడియో. లాస్ట్ వీక్ మనం గూడూరు సంతలో నుంచి ఆంధ్ర కాకుండా తమిళనాడు కూడా పిల్లలు ఎత్తంపించినాము. దాంట్లో కొన్ని పిల్లల్ని మనం ఈ వీడియోలో చూస్తాము. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கூடூர் சந்தையிலேருந்து கோவில்பட்டிக்கு அனுப்பின குட்டிகள். மொத்தம் 50 குட்டி எடுத்தோம். ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 17-18 கிலோ வரும்னு நினச்சோம். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். జోడీ பார்த்தீங்கன்னு சொன்னால் 18,200ன்னு எடுத்தோம். ఫ్రెండ్స్, ఈ పిల్లల్ని మనం జత 18,200 ఎత్తిన ఆవరేజ్గా 17-18 కిలోలు రావచ్చని మనం లెక్కేసినాము. కొంచెం ముందు వెనక ఉండొచ్చు. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ఎంతనా మనం పట్టిందా? ఎన్ని పిల్లలు మొత్తం? మనం ఎత్తేదా? ఎత్తేద్దాం మళ్ళీ అర్థం వాళ్ళు. இது எத்தது மொத்தம் எத்தனை குட்டி நம்ம எடுத்தது? 10 குட்டி. எத்தனை குட்டி நம்ம எடுத்தது? 11. ஜோடி எவ்வளோ எடுத்தோம்? 17. நம்ம பார்த்துட்டு இருக்கிற குட்டிகளை ஜோடி 17,000 சொல்லி எடுத்தோம். மொத்தம் 35 குட்டி எடுத்தோம். இதுவுமே ஆவரேஜ் 17-18 கிலோ வரும்னு சொல்லி தான் மதித்து எடுத்தோம். 2 கிலோ 1 கிலோ முன்ன பின்ன இருக்கலாம். இது பனிக்காலன்றதுனால குட்டிகள் சரியாக வெயிட் வர மாட்டேங்குது. இன்னும் ஒரு மாதம் போயிடுச்சுன்னா குட்டிகள் நல்லா வெயிட் வரும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா பெரிய சைஸாக இருக்குது. குட்டிகள் பார்த்திங்கன்னா வெயிட் வரல. ఫ్రెండ్స్, ఈ మొత్తం వచ్చి 35 పిల్లలు. జత 17,000 అని చెప్పి ఎత్తినాం. ఆవరేజ్గా అవి కూడా 17-18 కిలోలు రావచ్చని మనం లెక్కేసి ఎత్తినాము. 1 కిలో 2 కిలో ముందు వెనక ఉండొచ్చు. ఫ్రెండ్స్, మర్చిపోకుండా మన ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేయండి, లైక్ చేయండి, కమెంట్ చేయండి. మర్చిపోకుండా మీ ఫ్రెండ్స్కి షేర్ చేయండి. ஜோடி வந்து 20,500 இப்போ நம்ம இதை எடுத்தது. பேசுகிறீங்களா? யாராவது ஒரு ஆள் பேசுகிறீங்களா? சார் பேசுகிறார். சார், எங்கேருந்து வந்திருக்கீங்க சார்? திண்டிவனம் பக்கத்தில் மயிலம். உங்கள் பேர்? பழனிமுருகன். இப்போ இது மொத்தம் எத்தனை குட்டி எடுத்தோம்? இப்போ 15 குட்டி. ஜோடி எவ்வளோன்னு எடுத்தோம்? ஜோடி 20,500. 20,500. ஆமாம். குட்டிங்க பிடிச்சிருக்கா? இது பரவாயில்லைங்களா? எனக்கு மன திருப்தியாக இருக்குது. திருப்தியாக இருக்குது. ஆமாம். இன்னும் ஒன்று 500 கம்மியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ரேட்டு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நம்ம இந்த ரேட்டில் எடுக்க வேண்டியதாக போகுது. குட்டி வந்து உங்களுக்கு அந்த நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கொம்பு இந்த தோரணம் எல்லாம் இருக்குது. தோரணம்லாம் இருக்குது. நான் ஒங்கோல் எதிர்பார்த்து வந்தேன். ஆனால் அது இப்போ வந்து நம்ம கூடூர் குட்டியில் எடுத்துருக்குறோம். இருந்தாலுமே இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா தான் இருக்குது. சரிண்ணா. நண்பர்களே, இந்த கூடூர் சந்தையில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் சொல்லிகிட்ருக்குறாங்க கூடூர் சந்தையில் காலையிலலாம் வியாபாரம் நடக்கலை, நைட்டே வியாபாரம் நடக்குது, சீக்கிரமாக வியாபாரம் ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்குறாங்க.
அது உண்மையா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக உண்மை கிடையாது. ஏன்னு சொன்னால் நான் வந்து பல வருஷமாக குடூர் சந்தைக்கு போயிட்டுருக்கேன். வருஷக்கணக்கில் குடூர் சந்தைக்கு போகிறது மட்டும் இல்லாமல் நான் ஈவினிங்லேருந்தே காலைல வரைக்குமே அங்கே இருப்பேன். அதனால் எனக்கு ஓரளவுக்கு விவரம் தெரியும்னு நினைக்கிறேன். குட்டிகள் எப்பவும் போல தான் வருது, ஆட்களும் எப்பவும் போல தான் வராங்க. இங்கே உண்மையான நிலவரம் என்னென்னா, குட்டிகள் நிறைய வந்தாலுமே தேவை அதிகமாக இருக்குது சீசன்றதுனால. அதனால் சீக்கிரம் காலி ஆகிடுது. 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் காலி ஆகிடுது. காலைல வரைக்கும் வந்து அதிகமான குட்டிகள் இல்லை. இதுதான் உண்மை. குட்டிகள் நிறைய வரலன்னு சொல்ல முடியாது, நிறைய வருது. ஆனால் தேவைக்கேற்ற அளவுக்கு வரல. இந்த வாரம் கூட பார்த்திங்கன்னா பொடிக்குட்டிகள் கொஞ்சம் லேட்டாக தான் சேல் ஆச்சு. ஏன்னா பொடிக்குட்டிகளுடைய தேவை வந்து இப்போ கம்மி. இனிமேல் போக போக பொடிக்குட்டிகள் கொஞ்சம் நிற்கும். அது வந்து பக்ரீத்துக்கு செட் ஆகாது. 3 மாதம் ஃபுல்லாக ஆகாத குட்டிகள், 50 நாள் 60 நாள் 70 நாள் குட்டிகள், அந்த குட்டிகள் எல்லாமே கொஞ்சம் நின்றுது. போக போக அது வந்து நிற்கும். பெரிய சைஸ் குட்டிகள், இந்த கொம்பு வந்த குட்டிகளுக்கு வந்து தேவை அதிகமாக இருக்குது. கூடுதலாக வந்தாலுமே விற்றுடுது. இதுதான் கூடூர் சந்தையினுடைய உண்மையான நிலவரம். பொதுவாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கொம்பு வந்த குட்டிகள் ஜனவரிக்கு அப்புறம் கிடைக்கவே இல்லை. ஆனால் போன வருஷம் ஓரளவுக்கு வந்தது. இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா இந்த பெரிய சைஸ் குட்டிகள் இது வரைக்குமே வந்துட்டு தான் இருக்குது. ரேட்டு கொஞ்சம் கூட இருந்தாலுமே குட்டிகள் மட்டும் கிடைச்சிட்டு தான் இருக்குது. நான் நோட் பண்ணதில் இந்த நெல்லூர் ஜுடிப்பி கூடூர் குட்டிகளில் பெரிய சைஸ் குட்டிகள் இந்த வாரம் அதிகமாக வரல. மீடியம் சைஸ் வந்து அதிகமாக வராமல் இருந்தது. இந்த வாரம் மீடியம் சைஸ் வந்தது, சின்ன சைஸ் வந்தது, பெரிய சைஸ் வந்து வரல. இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் வீடியோவில் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் வந்திருக்கு, சின்னது வந்திருக்கு, மீடியம் வரலன்னு தான் சொல்லுவேன். இப்போ இந்த போன வாரம், அதாவது இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் இல்லையா, இந்த வீடியோ எடுத்த வாரம் பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய சைஸ் குட்டிகள் அவ்வளோவா வரல. இதுக்கப்புறம் ஒரு 2 பேட்ச் நான் காட்டுவேன். அது ஓரளவுக்கு பெரிய சைஸ் குட்டிகள். ஆனால் அங்கே நிறைய இருக்கும், நூற்றுக்கணக்காக இருக்கும். அது வரல. காரணம் வந்து வெளியில் பெரிய சைஸ் குட்டிகள் இல்லை. நம்ம ஜோடி 20,500ன்னு சொல்லி எடுத்த குட்டிகள் தான் நம்ம வண்டியில் ஏற்றிட்டு இருக்கோம். மொத்தம் 17 குட்டி லைனில் இருந்தது. 2 குட்டி சின்ன குட்டியை நம்ம வந்து கழிச்சிட்டோம். மீதி இருக்கிற 15 குட்டியை நம்ம ఏతిட்டு இருக்கிறோம். ఫ్రెండ్స్, గూడూరు సంత వ్యాపారం ముందే స్టార్ట్ అయిపోతుంది. తెల్లారిదాకా ఉండేది లేదని చెప్తున్నారు. ఖచ్చితంగా మనం అటు చెప్పను మాలదు. అది ఒకందుకు నిజమే అయినా కూడా పిల్లలు దండిగా వచ్చినా కూడా డిమాండ్ జాస్తి ఉంది కాబట్టి పిల్లల్ని బిన్నాగెత్తేస్తున్నారు. కాబట్టి తెల్లారిదాకా ఉండేది లేదు. 2 వారాలుగా చూస్తే చిన్న పిల్లలు నిలిచినాయి, పెద్ద పిల్లలు మాత్రం అయిపోయినాయి. ఎన్నుండయ్యా కట్ట మంది అయితే யூடியூப் சேனலோ என்னடாய்யா நண்பர்களே, இதை மொத்தமாக எடுத்தால் 36,000 சொல்கிறாங்க. ஆவரேஜ் மேலே பார்த்திங்கன்னா 40 கிலோ கிட்ட இருக்கும். அந்த மாதிரி இருக்குது கடாக்கள் எல்லாம். ఫ్రంట్ సైడ్ని కట్టమంది ఎత్తే 36,000 చెప్తున్నారు. యావరేజ్ మీద ఒక 40 కిలోల దగ్గర ఉంటాయి పిల్లలు. ఫైనల్ వల్ల కాదు, మాట్లాడితే వెల తగ్గేదానికి ఛాన్స్ ఉంది. நண்பர்களை, இந்த மாதிரி குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய வரும். ஆனால் இந்த வாரம் இந்த மாதிரி குட்டிகள் வந்து கம்மியாக தான் வந்திருக்கு. இதுவும் இதுக்கு பின்னாடி ஒரு பேட்ச் இருக்குது. இந்த 2 பேட்ச் மட்டும்தான் இந்த வாரம் வந்திருக்கு. இந்த ஒங்கோல் குட்டிகள் இல்லாமல் இந்த நெல்லூர் ஜுடிப்பி கூடூர் குட்டிகளில் இந்த மாதிரி குட்டிகள் நிறைய வரும். ஆனால் இந்த வாரம் 2 బ్యాచ్ தான் వந்திருக்கு. ఫ్రెండ్స్, ఈ వారి పిల్లలు ఈ వారం తక్కువే వచ్చినాయి. 2 బ్యాచ్తో వచ్చినాయి. దండిగా వచ్చును. ఈ వారం 2 బ్యాచ్తో వచ్చినాయి. పోనీ తక్కువ వచ్చేదానికి ఛాన్స్ ఉంది. ஏன்ட்டு பைட்ட இது மாதிரி பெரிய சைஸ் பில்லలు దండిగా లేవు. இந்த மாதிரி குட்டிகள் வெளியில் அதிகமாக இல்லை. அதனால் கம்மியாக வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்த வாரங்களில் தேவைப்படுறவங்க எடுத்துருங்க. குட்டிகளை நம்ம எடுக்கலை. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு நண்பர் வந்து எடுத்தார். வேறு யாரோ புரோக்கர் எடுத்து கொடுத்தாங்களாம். ஜோடி பார்த்திங்கன்னா 17,900 சொல்லி எடுத்திருக்காங்க. ஒரு குட்டி 8,900. பொடி குட்டி நிறைய கிடக்கு. அதுதான் இங்கே வந்து பிரச்சனையே. குட்டிகள் நல்லா இருந்தால் கூட பொடி குட்டிகளை வந்து சேர்த்துருவாங்க. நம்ம வந்து கழித்து எடுத்தோம்னு சொன்னால்
కుట్టికలు నమకు ఓరளவுకు ఒరే మాదిరి వర్రதுக்கான వాய்ப்பு இருக்குது. ఫ్రెండ్స్, పిల్లలు మనం ఎత్తిలే, మనకు తెలిసిన ఒక అతను ఎత్తినాడు. జత 17,900 ఎత్తినారంట. కొంచెం చిన్న సైజు పిల్లలు దండిగా ఉన్నాయి. అవి తీసేసి ఎత్తుంటే మనకి యావరేజ్ బాగానే వచ్చిండాయి. చిన్న సైజు ఉండేటప్పుడు మనకి యావరేజ్ మీద వెయిట్ దండిగా రాదు. இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி 17,000 சொல்லி எடுத்து கொடுத்தோம். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 20 கிலோவுக்கு மேலேயே வரும். இந்த குட்டிகள் லாங்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால் ரொம்ப டல்லாக இருக்குது. ஃபீடு ஒரு நாள் ஃபுல்லாக இல்லை, டைரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் டல்லாக இருக்குது. மற்றபடி இது நம்ம இடத்துக்கு ஃபீடு எடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா வெயிட் குயிக்காக வரும். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 கிலோவுக்கு மேலேயே வரும் இந்த குட்டிகள். ஏன்னா இதில் அடிக்கருப்பு குட்டிகள் ரொம்ப கம்மி. எல்லாமே சிவப்பு அதிகம். கருப்பு பார்த்திங்கன்னா 1, 2 தான் இருந்தது. அந்த செங்குட்டி இங்கே அவ்வளோவா மதிப்பில்லை. ஆனால் இப்போ தெற்கு சைட்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அதுக்கு வேல்யூ அதிகம். మొత్తం 35 కుట్టీల 5 కుట్టి కழிచిட்டு 30 కుట్టి ఎడతాం. ఫ్రెండ్స్, ఈ మొత్తం 35 పిల్లలు 5 తోయేసి మనం 30 ఎత్తినాము. జత 17,000 ఎత్తినాము. యావరేజ్గా 20 కిలోలకు పైన వస్తాయి. అయితే జోడి పిల్లలు అన్నీ ఎర్ర పిల్లలు, నల్ల పిల్లలు 2 ఉన్నాయి.